முஸ்லிம் பாடசாலைகளிலே தாடியை கண்டிப்பாக வலிக்க வேண்டும். முஸ்லிம் பிரின்சிபல் சொல்லுகிறார், அவருடைய பேர் என்ன, இப்ராஹிம் அப்துல்லா, தாடியை வலிக்க சொல்லுகிறார். கடமையை வலிக்க சொன்னால் இவன் நாளைக்கு ஹிஜாபை கழட்ட சொல்ல மாட்டான். என்ன உத்தரவாதம் இருக்குது? உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த கரையான்கள் முஸ்லிம் என்ற பெயரிலே ஆடல் பாடல் மியூசிக்கை அனுமதித்து கடமைகளை இல்லாமல் செய்து தொழாத மக்களை உருவாக்கி காடீர்களாக பிள்ளைகளை ஓலவெல் ஏலவெளியிலே நீங்கள் வெளியே விடுகிறீர்களே, இந்த கல்வி தேவையா? அன்புக்குரிய சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். தாடியை வலிக்க சொல்கிறார்கள் முஸ்லிம் பாடசாலைகளிலே. ஆண் பெண் கலவன் அதை பற்றி ஓரளவு சிந்தித்தார்களா? சரி, வகுப்புல இருக்கிறது கூட எங்கால ஆம்பளை எங்கால பொம்பளை எந்த சுண்ணா இருக்குது, சரி அந்த சபையில அனுமதிச்சா கூட முன்னாள் ஆம்பளைகளை வைங்க பின்னால பொம்பளைகளை வைங்க, இதனை சுண்ணா ஒரு ஆலிமாவது ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாதா? இவ்வளவு பேசுறீங்களே, இவ்வளவு பாடசாலைகளை எத்தனை படித்தவர்கள் உலமாக்கள் இந்த பேரிலே மௌலவி ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், முன்னுக்கு ஆம்பளைகளை வைங்க. ரசூலுல்லாஹ் சபை அப்படித்தானே இருந்தது, பின்னால தானே பொம்பளைகள் இருந்தாங்க.